அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவுடன் மிகப்பெரிய கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் 40 தொகுதிகளுடன் தனித்துதான் போட்டியிடுவதாக அறிவித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது 40 தொகுதிகளிலும் யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார்களோ அவர்தான் அப்பகுதியில் உள்ள தொகுதி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதாவது பணங்கள் விநியோகம் செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப முழு பொறுப்புகளையும் அத்தொகுதி வேட்பாளர்தான் பார்த்து கொள்ள வேண்டும். கட்சி நிர்வாகம் இதற்கு பொறுப்பேற்காது, அதாவது பணங்களை செலவழிக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலமாக தகுதி இருந்தும் பணம் இல்லாத வேட்பாளர்கள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது நிலவி வருகிறது. இதுவே புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது தகுதியும் திறமையும் இருந்தால் அவர்கள் பணக்காரர்களோ அல்லது ஏழைகளோ அது எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேட்பாளரை வெற்றியடைய செய்ய வேண்டும், இது புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் உத்தரவு என்று கூறுவார். ஆனால் இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அதிமுகவில் குழப்பத்தை தான் உண்டாக்கி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் KP முனுசாமி அவர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை விலக்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்றும், பாஜகவுடன் முறிவு ஏற்படாமல் இருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்றும் தற்பொழுது முறையீடுகளையும் செய்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததே தவறு என்பதற்கேற்ப பேசியிருப்பது பன்னீர்செல்வம் அணிக்கு தாவ உள்ளதாக முன்கூட்டியே இவர்கள் பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது யோசித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தவறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாள்தோறும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அனைவரும் தற்பொழுது குற்றம் சாட்டி வருகிறார்கள். சிறு சிறு கட்சிகளை கூட்டணியில் வைத்தால் எந்த ஒரு பயனும் கிடையாது, பெரும்பான்மையான ஆதரவாளர்கள் தம்மிடம் இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் உணர்த்தும் விதமாக தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருப்பது அதிருப்தியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்கிறாரா? ஏனென்றால் காலையிலேயே அதிமுக சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம், இரட்டை இலை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம், அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கேற்ப பேட்டி ஒன்றையும் அளித்திருந்தார். இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு போய்விடும் என்ற அச்சமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுடன் தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்.